Hi everyone, welcome to Tamil Tech Blend. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி எக்ஸல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எக்ஸலோட சேர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து அப் டு டேட் என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறத வரைக்கும் 1 by 1 வீடியோ போடலான் இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களும் இந்த டுட்டோரியல்ஸை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அதை லேர்ன் பண்ணுங்கிறது ரொம்ப ஈகராக இருப்பீங்க. ஸோ அதனால் கோர்சஸ் அஃபோர்ட் பண்ண முடியறவங்க காசு கொடுத்து கோர்ஸ் படிப்பீங்க. ஒரு சில பேர் நம்மளால் கோர்ஸுக்கு காசு பே பண்ண முடியலன்னா யூடியூப் அண்ட் அதர் சேனல்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்ன நடக்குதுன்னா, இங்கே இஷ்யூ என்னென்னா, நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ரெஃபர் பண்ணலாம். அதில் பாதி பேர் மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வீடியோ போகிறாங்க. மீதி பேர் என்னென்னு நான் பார்த்தது வரைக்கும் ஜஸ்ட்டு அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சும்மா கூகுளில் ரெஃபர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு, அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் டைரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க என்ன படித்தாங்களோ அதை வச்சு வீடியோ போகிறாங்க. இதனால் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, டைம் வேஸ்ட் ஆகுது. அட் த சேம் டைம் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜில் இருக்கிறவங்க உங்களுக்கு வீடியோ போட்டாங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள்ஸோடு கொடுப்பாங்க. பட் நீங்கள் பார்க்குற ரேண்டம் வீடியோஸ்னால கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ அதனால தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காண்டி தான் மெயினாக நான் இப்போது இந்த டுட்டோரியல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். சொன்ன மாதிரி இந்த டுட்டோரியலோட ரீசன் பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி அப்படின்னா என்னென்ன ஐடியா இருக்கவங்க பட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அட் த சேம் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன தெரியாத நியூ பீப்புளுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து தான் இந்த டுட்டோரியல். ஸோ நான் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அப்போது நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறத கவர் பண்ணிடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு மார்க்கெட்டிங்னா என்ன நமக்கு ஐடியா இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், இல்லை நம்மக்கிட்ட ஒரு சர்வீஸ் பண்ணுவோம். அந்த சர்வீஸையோ பொருளையோ மற்றவங்கக்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்காக நம்ம மார்க்கெட்டிங் போகணும். இப்போ நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன்னா அந்த பொருளை மற்றவங்ககிட்ட சேல் பண்ணுறதுக்காக நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஸோ அதுதான் மார்க்கெட்டிங் ஜென்ரலாக. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எப்படின்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்மளோட பொருளோ நம்மளோட சர்வீஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, முன்னாடி இருந்த மார்க்கெட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஸோ அப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம கண்ட்ரியில் கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் இருந்தது. இப்போ 10 இயர்க்கு முன்னாடி இருந்து தான் அப்படியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்லோவாக பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா எந்த பிஸ்னஸுமே நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, முன்னாடிலாம் நம்ம ஒரு பொருளையோ இல்லை ஒரு சர்வீஸையோ நம்ம சேல் பண்ணணும், இல்லை கஸ்டமர்கிட்ட கொண்டு போகணுன்னா நம்ம என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோன்னா, டிவி மூலமாக ஆட் கொடுப்போம், இல்லை ரேடியோவில் நம்ம ஆட் கொடுப்போம், அண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் ஆட் கொடுப்போம். பில்போர்ட்ஸ்னால் நம்ம ரோடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம சின்ன பேனர்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் பில்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம முன்னாடியெல்லாம் ஆட் ரன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த நேம்லேயே இருக்கும் டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல்னால் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோ இதெல்லாம். அண்ட் மெயினாக கூகுளுங்கிறது மேஜர் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கூகுள், பிங் ஆட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் சோஷியல் மீடியானா எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் நம்ம யாகு, இமெயில் மார்க்கெட்டிங் இதில் வரும், அண்டு கோரா, பின்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி லிங்க்டின்னு, இது ப்ரொஃபஷனல் சைட்டு, இந்த லிங்க்டின்ங்கிறது மூலமாக நம்ம ஆட் ரன் பண்ணுவோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அட் த சேம் டைம் கூகுள் இதெல்லாம் சேர்ந்து தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் அண்ட் அதோட பெனிஃபிட், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம். குயிக்காக உங்களுக்கு சொல்லணும்னா இதுதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டிவி ஆட், ரேடியோ, பில்போர்ட், நியூஸ் பேப்பர், சின்ன நோட்டீஸ் கார்டு மாதிரி கொடுக்குறது. அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் அண்ட் ட்விட்டர், என்னென்ன கோரா, பின்ட்ரெஸ்ட், கூகுள், யாகு அண்ட் எஸ்இஓங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் இது. ஸோ அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சோர்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷன். அதாவது இப்போ நான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்குறேன், இல்லை டிவியில் ஆட் கொடுக்குறேன்னா
நான் ஆட் கொடுத்ததோட நான் யார் ஆட் கொடுத்தோ என்னங்கிறதெல்லாம் வந்து கஸ்டமர் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. நான் ஆட் கொடுத்தேன்னா அவ்வளோதான், என்னோடய சர்வீசஸோ இல்லை என்னோட ஆடை வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக போகும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படின்னா டூ-வே இன்ட்ராக்ஷன். அதாவது இப்போ நான் தான் ஆட் ரன் பண்ணுறேன், அதாவது என்னோடய சர்வீஸை நான் கஸ்டமர் கொண்டு போகிறேன்னா அவங்க வந்து என்னை ரீச் பண்ணலாம் வெப்சைட் மூலமாகவோ. இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுறேன்னா என்னோடய ஃபேஸ்புக் மூலமாக அவங்க வந்து என்னை ரீச் பண்ணலாம். ஸோ இது வந்து டூ-வே கம்யூனிகேஷன். அதாவது யார் அந்த சர்வீஸை வந்து கொடுக்குறாங்க, அட் த சேம் டைம் கஸ்டமர், இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ரீச் வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து ப்ராடர் ரீச். அதாவது நான் ஒரு ஆட் கொடுக்குறேன்னா எந்த கஸ்டமர் பார்க்குறாங்க யார் பார்க்கல அப்படிங்கிறத என்னால் டிசைட் பண்ண முடியாது. நான் வந்து ஆட் கொடுப்பேன், அதை யார் வேணால் பார்க்கலாம், அந்த ஆடை யாருக்கு வேணால் ரீச் ஆகலாம், யாருக்கு நம்ம ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரீச் ஆகாமல் போகலாம். இதுதான் அதில் ஒரு ட்ராபேக். அட் த சேம் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் யாரை டார்கெட் பண்ணுங்கிறத நான் டார்கெட் பண்ணிடலாம். அது வந்து லொக்கேஷன் வைஸ் நான் டார்கெட் பண்ணலாம். இப்போ வந்து நான் தமிழ்நாட்டில் இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் நான் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கணுன்னா ஓவரால் தமிழ்நாடுக்குமே அந்த நியூஸ் பேப்பர் போகும். நான் பர்டிகுலர் சிட்டியை மட்டும் நான் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், பட் அது ரொம்ப லிமிட்டட் ரீச். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படின்னா நான் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் நான் வந்து ஆட் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக நமக்கு வந்து ஆட் ரீச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. மெஷர்மெண்ட்னா அதே தான். இப்போ நான் சொன்னது ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க நம்மளோட ஆடை. இப்போ நான் நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ரேடியோலையோ டிவிலையோ கொடுக்குற ஆடை எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகிருக்குங்கிறத என்னால் வந்து எக்ஸாக்டாக நான் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்ரிக்ஸுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். லைவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மளோட ஆட் எத்தனை பேருக்கு போயிருக்கு, எத்தனை பேர் வந்து நம்ம ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணி நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்கிறத லைவாக பார்க்கலாம். இது எல்லா ட்ராக்கிங்குமே இங்கே வந்து ப்ராப்பராக இருக்கும். அண்ட் ஸ்பெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அதாவது டிவி நியூஸ் பேப்பர் அண்ட் அதர் ரேடியோ ஆட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகம். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம காஸ்ட் கம்மி, அட் த சேம் டைம் ரியல் டைம்லேயே நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னால் நமக்கு வந்து ரீச் ஆகியிருக்கா இல்லையாங்கிறது வந்து லேட்டாக தான் நமக்கு தெரியும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இமீடியட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஃபைனலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, டார்கெட்டிங் அண்ட் அனலிட்டிக்ஸ். அதாவது என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டினா நம்ம வந்து நம்மளோட ஓன் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆட் ரன் பண்ணிக்கலாம். டார்கெட்டிங் நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் டார்கெட்டிங் அண்ட் லொக்கேஷன். ஸோ எல்லாமே என்னோட நான் எந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பீப்புளை ரீச் பண்ண நினைக்கிறோம் அதை நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அனலிட்டிக்ஸ்னா இப்போ மெஷர்மெண்ட், அதுதான் அனலிட்டிக்ஸ். டாப் டு எண்டு வரைக்கும் எந்தெந்த ஆடியன்ஸ்க்குலாம் ரீச் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகியிருக்கு, எத்தனை பேர் வந்து நம்ம வெப்சைட்டை பார்த்துருக்காங்கிற போது கொண்டு எக்ஸாக்டாக நம்ம வந்து இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்மால் பிஸ்னஸ்லாம் நிறைய பேர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து அவங்களோட அந்த ப்ராடக்ட்டு சர்வீஸை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அவங்க கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அங்கங்கே பேனர் வைக்கணும், இல்லை வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தெரியும். இப்போல்லாம் அவங்களே வந்து எல்லாருமே, அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்களே உங்கள் வீட்டிலேருந்து ஓனாக ஒரு கேம்பெயின், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணி நீங்களே வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ரீச் பண்ணிக்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னங்கிறது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஃபுல்லாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபர்தராக 1 by 1 பேசிக்ஸ் பார்க்க உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஃப்ரம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஆட் நீங்களே எப்படி ரன் பண்ணுறது, அதில் என்னென்ன மெட்ரிக்ஸ் இருக்கிறது அப்படியே 1 by 1 பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்னங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.